வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நம்ம முந்தின வீடியோவில் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கிறோம். தரிசனம் புத்தகத்தில் லாசா ராமமிர்தம் அவர்கள் எழுத சிறுகதை எப்படி எழுதுவது எப்படி அப்படிங்கிற இதில் உள்ள மிச்சம் உள்ளதையும் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான கட்டம். யாருக்காக எழுதுகிறேன்? 12 லட்சம் லாட்டரி சீட்டு கேள்வி. வியாபாரம், புகழ், பிரச்சாரம் இவைகளை தாண்டி ஒரு உந்துதல் இருக்கிறது. அதை தாண்டி கேட்கிறேன். எனக்காகவே எழுதிக் கொள்கிறேனா? பிறருக்காக எழுதுகிறேனா? என்னை பொறுத்தவரை எனக்காகத்தான் நான் எழுதுகிறேன். இந்த நிச்சயம் மாறும்படி இதுவரை என் வாழ்க்கையில் இன்னும் நேரவில்லை. மனிதாபிமானம், கோபங்கள், சமுதாயத்தில் ஈடுபாடு இவை இல்லாமல் எழுதுவதற்கு சரக்கு கிடையாது. ஆனால் அந்த சரக்கை சமைக்கையில் இதில் மட்டும் யான் பெற்ற இன்பம்தான் முதல். அடுத்துத்தான் வையகம் பெறுதல். கதைக்கரு அதன் உருக்கூட இன்னும் பிடிக்காமல் நெஞ்சில் ஊன்றிய போதே, அந்த தருணத்திலேயே, நொடி நேரத்திலேயே, அந்த ஒரு க்ஷண யுக க்ஷண அவசரத்திலேயே எழுத்தாளனை பொறுத்தவரை கதை உண்டாயாச்சு. அதன் ஆனந்தத்தில் அவன் பூப்பு எய்தாகி விட்டது. பிறகு அது எலும்பு சதை பிடித்து வெள்ளை காகிதத்தில் கருப்பு மசியில் விழுந்து வழிந்து வாசிப்பு பாதிப்பு நிலைகள் அடைவதெல்லாம் சொந்த சந்தோஷத்தில் தனித்தனி பிரசவ நிலைகள். பிறர் கைக்கு போய் சேர்வது சந்தர்ப்ப விளைவு, வசதி. உள் எழுச்சி என்பது எப்பவும் நேர்வதல்ல. நேரும்போது எப்படி, என்ன காரணங்கள் அதுவும் தெரிவதில்லை. ஆனால் அது நேராமலும் இருப்பதில்லை. அதன் லாகிரியை அனுபவித்த பின் அந்த நினைப்பு பித்து அதற்காகவே தான் எழுத்தாளன் பின்னர் எழுதி கொண்டே இருப்பது. ருசி கண்ட பூனையின் மியாவ் மியாவ் அல்லது மனித ரத்தம் ருசி கண்டு விட்ட புலி. சமீபத்தில் சாவி பத்திரிகையில் ஒரு இலக்கிய கட்டுரை தொடரில் இரா தண்டாயுதம் அவர்கள் என்னை பற்றி எழுதுகையில் மகாபலி என்னும் என் சிறுகதையிலிருந்து ஒரு பகுதியை தந்திருப்பதை படிக்க நேர்ந்தபோது என் முதல் வியப்பு அடங்கியதும் அந்த கதை முளைத்த விதம் பற்றிய நினைப்பில் ஆழ்ந்தேன். அந்த கதை எழுதி 40 வருடங்களுக்கு மேலே ஒழிய குறைவாக இல்லை. என் மருமாள் குழந்தை 5 வயது இருக்கும். ஒரு நாள் மாலை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் ஏதோ பேச்சுவாக்கில், மாமா, எங்க பள்ளிக்கூடத்துல மரத்திலிருந்து ஒரு கிளி மாம்பழத்தை கொட்டை என் தலையில் விழுந்தது, அசிங்கமாயிருந்தது என்று இன்னும் முழுதும் மாறாத மழலையில் சொன்னதும் அந்த கதை அதன் முதல் வாக்கியத்தில் பிறந்துவிட்டது. நெஞ்சிலா, நெஞ்சுள்ளா, மூளையிலா வேடிக்கை கேள்விகள் அல்ல இவை, விபரீத கேள்விகள். அதாவது அந்த மாங்கொட்டை வழுக்கி ஒரு ஆள் கீழே விழுந்து செத்து, அல்லது ஒரு ஆளை கொலை செய்யப்பட்டு கொலையாளி பிணத்தை கொண்டு வந்து மாமரத்தடியில் போட்டு கொட்டை வழுக்கிவிட்டதாக ஒரு பாவனையை உண்டு பண்ண மர்ம கதை எழுத வேண்டும் என்று எனக்கு வெகு நாளைய ஆசை. ஆனால் இன்னும் நிறைவேறாத ஆசை. அதற்கு வேண்டிய புத்தி சாமர்த்தியம் என்னிடம் இல்லை. இது போன்ற பேத்தல் கதையில் அந்த மாங்குட்டையை சுற்றி மனம் உழன்றது, சந்தரித்தது. ஆனால் என்னை இரவு தூங்கக்கூட விடாது சுற்றி சுற்றி வந்தது. ஆனால் நேரம் முதிர முதிர கரு ஊற ஊற வேறு உருக்கொள்ள தலைப்பட்டது. அதாவது அதற்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முயன்ற உரு இல்லை. அதற்கு உரிய தன் உருக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. சறுக்கி விழுந்த ஆள் பின்னணியில் மறைந்து போய் மாமரம், என் மனம், இதயம் முழு கவனத்தை ஆதிக்கம் கொண்டு என் தவப்பொருளாக மாறி படர்ந்து ஓங்கி இலைகள், மாம்பு,
ஒரு பூ, காய், கனி, சந்ததி, மிஸ்டிக் ஆஸ்பெக்டில் முற்றிலும் ஆழ்ந்து போனேன். மாங்கனி அதன் கனிவின் பொருளுக்கு காத்து இருந்து, அதுவே அதன் காதலாக, காதலின் ஏக்கமாக, கிளி அதை ஆட்கொள்ளும் காதலனாக, மாங்கனியின் முடிவிலேயேதான் அதன் நிறைவு. அதன் முடிவுதான் அதன் பயன். அந்த பயனிலேயே தான் அதன் பயன். உயிரின் மர்மமாக தரிசனம் கண்ட நிலையில் கதை தன் கற்பனை தன் முழுமையை அடைந்ததும் அந்த இன்ப வேதனை எழுதிக்கொண்டே வருகையில் அந்த உள் ஜுரம் முதல் டிராஃப்ட் எழுதி முடித்த பின் அந்த விடுதலை, அதையெல்லாம் எந்த அளவுக்கு பிறருக்கு எழுத்து மூலம் மாற்ற முடியும்? பிறகு பிறக்கும் கடைசல் திருப்பி திருப்பி எழுதி ஏறும் உருவேற்றம். ஆகப்பெரிய எழுத்தாளர் லாசா ராமமிர்தம் அவரே சொல்றாரு, முதல் தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதை எழுதி அதுக்கு மெருகேற்றுவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளும் அதே பாணியை தான் பின்பற்றணும். இதில் ஆகுதி ஆகியிருக்கும் பிராண அர்ப்பணம் எல்லாம் சேர்ந்துதான் எழுதி 40 வருடங்கள் ஆகியும் இரா தண்டாயுதம் அவர்களுக்கு என் எழுத்துக்கு உதாரணமாக எடுத்துக்காட்ட பயன்படுகிறது. தற்புகழ்ச்சி காணின் அது தற்செயல், நோக்கம், இன்ஸ்பிரேஷன் எத்தன்மைக்கும் சான்று காட்டலே. ஆமா, இதுல இவர் சொல்றது எனக்குமே உடன்பாடு தான். அவருடைய கதைகள் 40 வருடங்களுக்கு அப்புறம் 50 வருடங்களுக்கு அப்புறம் படிக்கும்போது கூட நமக்கு அது ஒரு புது பரிமாணத்தை காட்டுது. அது அவர் சொல்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றா தான் இருக்கு. இன்ஸ்பிரேஷன் இல்லாது கதை எழுத முடியாதா என்று ஏங்கல் வேண்டாம். ஹெமிங்வே ஒரு கதையின் வெற்றி அம்சங்களை சொல்கிறான். A bit of inspiration, a lot of hard work, a bit of luck. அவன் அனுபவத்தில் சொல்கிறான். மொத்தத்துல 3 வரியில சொல்லிட்டாரு. கதை எழுதுவது எப்படி, கதை வெற்றி பெறுவது எப்படி. A bit of inspiration, a lot of hard work, a bit of luck. அதிகம் கேட்டுவிடவில்லை. அந்த பங்குகள் எல்லா எழுத்தாளர்களுக்கும் உண்டு. இதை நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். இன்ஸ்பிரேஷனும் அதிர்ஷ்டமும் வரப்பிரசாதமாக எல்லாருக்கும் கிடைக்காவிடினும் ஹார்ட் ஒர்க், உழைப்பு எந்த எழுத்தாளனிடமும் எதிர்பார்க்கக்கூடியதாகும். நிறைய படிக்க வேண்டும். பிற நாட்டு இலக்கியத்தில் அவனவன் தன் சொந்த வரமாக அல்லது உழைப்பாக என்ன உத்திகளை கையாண்டிருக்கிறான், வெளியீட்டுக்கு எப்படி பிரயாசைப்பட்டிருக்கிறான் என்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும். கலைஞனைப் போல கடனாளியே கிடையாது என்று நான் திண்ணமாக கூறுவேன். வாழ்க்கையே ஒரு லிமிட்டேஷன் ப்ராசஸ் தான். இயற்கையே அப்படித்தான். அப்பா முகஜாடை பெண்ணுக்கு, அம்மா ஜாடை பிள்ளைக்கு. அதிர்ஷ்டசாலியாம். முன்பின் உறவு கூட இல்லாது வெவ்வேறு இடத்தில் பிறந்தவர்கள் கூட ஒரே அச்சாக வாய்க்கிறார்கள். நாம் வேணது பார்க்கவும் பார்க்கிறோம். பிற உத்திகளை கையாள்வதில் தப்பே இல்லை. சொந்த மண் வாசனையையோ சொந்த சரக்கையோ கோட்டை விடாதவரை தன் கற்பு அழியாதவரை. இப்படி 4 விதமாக பயின்று சொந்த வழியில் அசுர சாதகத்தின் பேரில் விழுந்து அதிர்ஷ்டம் இருந்தால் தனித்துவம் ஸ்தாபிதம் ஆகிறது. அதை பிறன் அடையாளமும் கொண்டு கொள்ள முடிந்ததென்றால் அதைவிட அதிர்ஷ்டம். படித்தல் வேண்டும், எழுத்தை பயில வேண்டும். சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் காட்சிகளையும் ஓசைகளையும் கவனிக்க அதுவே மறு இயற்கையாக பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறார். விடும் மூச்சை கவனிக்காமலே இழைந்து ஓடி உயிரை வளர்ப்பது போல. ஆமா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான மூச்சை நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறோமா? இப்ப நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோமா, மூச்சு விடலையான்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. அது இயல்புல நடந்துகிட்டே இருக்கு. அதை போல உரிய புலன்களை பழக்க வேண்டும். கதையம்சம் என்று தனியாக எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எந்த காட்சியில், எந்த ஓசையில், ஒரு அற்ப அம்சத்தில் கண், செவி, மனம், இதயம் என்று நிகழ்ச்சி காண்கிறதோ அங்கேயே கதை பிறந்துவிட்டது.
பல சமயங்களில் சம்பவம் அறிவுபூர்வமாகவே அடையாளம் காட்டும். அதை அப்படியே நினைவில் ஊறப்போட்டு சிந்திக்க சிந்திக்க வெளியீட்டுக்கு விரிவு கொடுத்தால் போதும். எழுதும் கட்டத்துக்கு அது தயாராவது அவரவர் மனப்பான்மை, எண்ணத்தில் தீவிரத்தை பொறுத்தது. உணர்ச்சி பிழம்பாக இருந்தால்தான் கதையாகும் என்று தீர்ப்பு கூற நான் அருகன் அல்லன். சில கதைகள் ஒரு தத்துவத்தை அதன் அரூபத்தில் சோதிக்கலாம். படிப்பவனுக்கும் சுவாரஸ்யம் குன்றக்கூடாது. ஏதாவது ஒரு அம்சம் வெளியீட்டு புதுமையோ, விஷயத்தின் புதுமையோ, தடையின் மயக்கமோ சலித்து கொண்டோ, எழுதினவன் மேல் கோபம் உண்டோ வாசகன் படித்துவிட வேண்டும். அம்முறையில் எழுத்தின் ஈர்ப்பு சக்தி அமைதல் வேண்டும். இப்படி திட்டு வாங்கி வளர்ந்த எழுத்தாளன் தான் நான். இன்னும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். சவிதா, இது உங்களுக்கு தான். லாசா ராமமிர்தமே சொல்றாரு, திட்டு வாங்கிய எழுத்தாளன் தான் நான் அப்படின்னு. இப்ப நம்மெல்லாம் எந்த மூலைக்கு? இலக்கிய அரண்மனையில் இப்படியே சாதகம் செய்து, என் முறை பிசகா சாதகம் செய்து ஒரு மாடப்பிறையும் பிடித்து விட்டேன் என்கிற திணிசில்தான் இன்னும் செல்லுபடியில் இருக்கிறேன், அல்லது இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். ஹெமிங்வே திரும்ப திரும்ப அவனிடமே செல்கிறேன். அமெரிக்காவிலேயே அவன் இப்போது ஃபேஷனில் இல்லை. ஆனால் அமெரிக்காவின் மூலம் உலக சிறுகதை இலக்கியத்தில் அவனுடைய பாதிப்பு தாக்காத இடமே இல்லை. அவனை இப்போது மறுக்கும் தலைமுறை கூட அவனுடைய கலையம்சங்களினின்று ஜனித்ததுதான். அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டவன் நான். அவனுடைய சம்பாஷணை முறை, கேள்வி பதில், குட்டி குட்டி வாக்கியங்கள், ஒரே வார்த்தை, திரும்ப திரும்ப அதே வார்த்தை. ஆனால் ஓரொரு சமயமும் அதன் ஸ்வரமும் ஓசையும் குறியீட்டு நயமும் வேறு வெவ்வேறு. பல சமயங்களில் சொல்வதொன்று, நினைப்பதொன்று. படிக்கும்போது வெளியாகும் சொல்லாத வார்த்தைகள் வாக்கியங்களுக்கிடையே மோனங்கள் தான். நான் ஹெமிங்வே பாணியை காப்பி அடித்திருக்கிறேன், அல்லது காப்பி அடிக்க முயன்றிருக்கிறேன். உத்திகளை நம் பண்பாட்டுக்கு பதப்படுத்த பாடுபட்டிருக்கிறேன். எப்படியும் என் தட்டான் சுத்தியும் உளியும் மேனாட்டிலிருந்து கடன் வாங்கியதே. இதை ஒப்புக்கொள்வதில் எனக்கு வெட்கம் இல்லை, பெருமையே. ஆனால் நான் செய்யும் நகை திருமாங்கல்யம். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறார் சார். ஹெமிங்வேயை சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் ஞாபகத்துக்கு வர்றாரு. ஷேக்ஸ்பியர் அவ்வளோ பிரபலமா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இருந்தா கூட அந்த காலத்துல அவர் எழுதலை. அது அவரோட ஒரிஜினல் எழுத்து இல்லை. அவர் வேற ஒருத்தரை எழுத வச்சுதான் அதை தன்னுடைய பெயர்ல போட்டுக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உலகத்தின் பரஸ்வரம் தான் உண்மையான கலாச்சாரம், ஜீவனின் பாரம்பரியம், த ஃபேமிலி ஆஃப் மேன். லோகோ ஸ்ருதியின் தனித்தனி ஸ்வரங்கள் நாம். இந்த அடிப்படையில் தான் சர்வ இலக்கியம். ஹெமிங்வே உழைப்புக்கு மறுபெயர் எ ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் என்கிற நாவலில் அவன் 18வது முறை திருப்பி எழுதிய ஒரு அத்தியாயத்தின் 18வது டிராஃப்ட் ஏதோ ஒரு சர்வ கலாச்சாலை கலைப்பொருளாய் சேமித்து வைத்திருக்கிறார். நானும் அவனைப் போல இருக்க வேண்டும் என்றோ, அல்லது கதையில் அந்த குறிப்பிட்ட பகுதி செய்த முரணினாலோ, குருட்சேத்திரம் என்கிற கதையின் ஒரு பக்கத்தை 21 முறை எழுதியிருக்கிறேன். படிப்பதற்கு ஏதோ டேபுலேஷனுக்கு சொல்வதாக இருக்கலாம், விரசமாக கூட படலாம். ஆனால் நடந்தது என்னவோ அப்படித்தான். 1956, 57 இந்த கதையை எழுதினேன். கதையின் ஆரம்ப வாக்கியங்கள்: குருவே, உங்களை நமஸ்கரிக்கிறேன். குருவெனும் பாவனையை நமஸ்கரிக்கிறேன். கேலியாகவோ பாராட்டாகவோ தெரிந்தவரால் ஸ்மரிக்கப்படுகின்றன. என் சக்தியை முழுக்க பிழிந்து வாங்கி கொண்ட கதை. அதை எழுதி முடித்த பின்னர் அதை அச்சுக்கு கொடுக்க கூட எனக்கு மனம் வரவில்லை. அவ்வளவு எனக்கு சொந்தமாகி
என்னை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட கதை. ஆனால் எழுதிய பின் இதுதான் எழுத்தாளனுக்கு சொந்தம். வயிற்றுள் இருக்கும் வரை கரு. வேலை வந்து சிசு தரையில் விழுந்து தொப்புள் கொடி அருந்த பின் நான் பெற்றேன் என்று தாய்க்கு சொல்லிக் கொள்ளும் உரிமை தவிர மற்றபடி எடுப்பார் கைப்பிள்ளை. முக்கியமாக எழுத்தும் அப்படித்தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் பழக்கம், பாடப்பாட ராகம், மூட மூட ரோகம், செய்வன திருந்தச் செய், மெய்வருத்த கூலி தரும். இதெல்லாம் நமக்கு சிறுகதை எழுதுறதுக்கு பாடம். இதென்ன 3ஆம் கிளாஸ் திண்ணை பள்ளிக்கூட பாடம். விஷயத்துக்கு வருகிறேன். எழுத்துக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எழுத்தாளன் நான் அல்ல. ஆனால் கடின உழைப்பாளி என்று என்னை பற்றி திட்டவட்டமாக நான் சொல்லிக்கொள்ள முடியும். செய்வது செய்தவரை நன்றாக இருக்க வேண்டும். அப்பழுக்கு இடம் இருக்கக்கூடாது என்கிற ஆசை. அதற்குரிய பிரயத்தனமும் எந்த துறையிலும் எனக்கு இயல்பாகவே உண்டு. அந்த ஊக்கமும் பலமும் தான் தற்கால தமிழ் நடை வளர்ச்சிக்கு என் பங்கு கணிசம் எனும் பெயரை தந்திருக்கின்றன. இதை மார்தட்டலாக கொள்ளாமல் என் அனுபவ ரசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் புத்தி சொல்வதாகவோ இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விதிகள் இடுவதாகவோ இல்லை. என் அனுபவம் என்ன என்கிற வரை நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். அதிலிருந்து வளரும் எழுத்தாளன் தனக்கு ஏற்றதை எடுத்துக்கொண்டு மற்றதை தள்ளிவிடட்டுமே. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறதோ. இதையே நான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு தோழிட்டு சொன்னேன். எழுதிக்கிட்டே இருக்கட்டுமே எல்லாரும், எந்த சிப்பிக்குள்ள எந்த முத்து இருக்குதோ அப்படின்னு சொன்னேன். நான் எழுதட்டும், நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். அது மெருகேறி முத்தா பரிணமிக்கலாம். இசையில் எனக்கு ஞானத்தை காட்டிலும் ஈடுபாடு என் சிறு வயதிலிருந்தே உண்டு. நான் இசை ருசி கண்டவன். யாருக்கு இல்லை? அந்த முறையில் தர்க்கம் பண்ணுவதற்காக இந்த கூற்றை இழைக்கவில்லை. என் உரைநடை இசை வழியில் அமைவதற்காக பிரங்கை பூர்வமாக உழைத்திருக்கிறேன். உழைக்கேன். இவ்வழி என் வழி, இதுதான் வழி என விதிக்க மாட்டேன். இந்த செவிகள் 2 தலைமுறைகளுக்கு முன்னவர்கள் சில வரப்பிரசாதிகளின் சங்கீதத்தையும் அந்த சங்கீதத்திலும் எதிர்பாராது நேரிட்ட தருணங்களையும் கேட்க பாக்கியம் பெற்றன. அந்த வாய்ப்பு என் உரைநடை, கற்பனை வழி, வெளியீட்டு முறை எல்லாவற்றையும் ஆட்சி புரிந்தது, ஆட்கொண்டது என்று கூட சொல்வேன். ஓசை நயங்களின், அதாவது பொருளோடு சேர்ந்த ஓசை என் கவனம் வெகுவாக ஆழ காரணம் அதுதான். நல்ல இசை கேளுங்கள் என்று இளம் எழுத்தாளர்களுக்கு யோசனை கூட சொல்வேன். எச்சரிக்கை, வெறும் அடுக்கு தொடரும் பிராசமுமே நடையாகி விடாது. பருப்பில்லாத வேர்க்கடலை தோல் சாவியாகி போன இந்த நெல் நடையை வைத்துக்கொண்டு கதை பண்ணி ஆகிறது, மிக்க வருத்தமாகிறது. இதை உடனே களை பிடுங்கியாக வேண்டும். பொருள் இல்லாது வார்த்தைகளுக்கு மட்டுமே வார்த்தைகளா? சே, தூக்கி எறி. ஆரஞ்சு சுளையில் ரசவோட்டம் தெரிவது போல வார்த்தையின் பிரயோகத்தில் அதன் பொருளோட்டம் தெரிய வேண்டும். சொல்லுக்கும் பொருளுக்கும் இடைக்கோடு அழிய அழிய விஷயத்தின் ஆத்ம சக்தி கூடிக்கொண்டே வரும். ஆனால் இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயமல்ல. பாட பாட ராகம் பாடிக்கொண்டே இரு. சொல்லை மந்திரம் என்கிறான் பாரதி. ஓசையை நான் வற்புறுத்துவது ஏனெனில், ஒரு சொல்லை அதற்குரிய ஓசையில் ஒலித்தால் அதன் ஜீவஸ்வரம் தற்செயலாக வெளிப்பட்டு அந்த சொல் பலிக்கும் என்பது என் கருத்து. வரம் பலித்தது, சாபம் பலித்தது என்பது எல்லாம் பின் என்ன? எழுத்து இதைவிட என்ன சாதிப்பதற்கு இருக்கிறது? ஒலியின் உருவே எழுத்தாகும். ஒலியே பிராணன். ஓங்காரத்தின் தத்துவமே இதுதான். இந்த அடிப்படையில் எழுத்தை பயில வேண்டும். எழுத எழுத வார்த்தைகள் ஜப உருவேற்றம் கண்டு எழுத்தாளனின் அதிர்ஷ்டத்தில் உயிரும் கொள்ளும். என்னை பொறுத்தவரை நான் எழுதும் முறையை இங்கு சொல்வது பொருந்தும். அதை மண்ணுனி புழு ஊர்வதற்கு ஒப்பிடலாம். அது ஊறும் விதம் வாயால் பூமியை கவ்விக்கொண்ட பின் உடலின் பின்பாகத்தை இழுத்து கொள்ளும்.
அடுத்து மறுபடியும் கவ்வல். மறுபடியும் உடலை இழுத்துக் கொள்ளும். அது நகரும் வழியும் விதியும் இப்படித்தான். அதுபோல கற்பனை பண்ண முடியுதா? மண்புழு எப்படி நகலும்? முதல்ல இப்படி கொஞ்ச தூரம் போகும், அப்புறம் உடம்ப சுருக்கும், அப்புறம் கொஞ்ச தூரம் போகும், அப்புறம் சுருக்கும். அப்படி போகிறதைத்தான் அவருடைய எழுத்துக்கு ஒப்பிடுறார். கதையை ஆரம்பித்து முதல் 1 அல்லது 2 பக்கங்கள் முன்னேறிய பின்னர் அதை அடித்து திருத்தி திரும்ப எழுதி அன்றைய பொழுதுக்கு படுத்த பின் மறுநாள் காலை திரும்பவும் திருத்தி ஊரா திரும்பவும் அந்த 2 பக்கங்களையும் எழுதி அந்த 2 பக்கங்கள் இந்த சிகிச்சையில் ஒரு பக்கமாக சுண்டிவிடும். கலையின் அடுத்த 2 பக்கங்கள் எழுதியாகும். கதையின் அடுத்த 2 பக்கங்கள் எழுதியாகும். உடனே கதையை ஆரம்பத்திலிருந்து, அதாவது இந்த 3 பக்கங்களை திரும்ப திரும்ப எழுதுவேன். மறுநாள் காலை இதே ப்ராசஸிங் இப்படியே எழுதி எழுதி ஏதோ ஒரு கட்டத்தில் நடை தன் சுருதியில் விழுந்துவிடும். அவரை சொல்றது புரியுதா? அப்ப நம்ம எவ்வளோ அவசர யுகத்துல இருக்கோம். நம்ம ஒரு தடவை எழுதுறோம், அதை திருப்பி வாசிச்சு அதை திருத்தம் செய்யறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்குதா தெரியல. அவ்வளோ அவசர யுகத்துல இருக்கோம். சார் சொல்றது இந்த காலத்துக்கு ஒத்து வராதுன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா அவருடைய காலம் தாண்டி நிக்கிற எழுத்துக்கு முக்கியமான காரணம் அதுதான். அது எனக்கே அடையாளம் தெரியும். பிறகு இந்த மண்ணுனி புழுவின் பிரயாசை அவ்வளவாக தேவை இருக்காது. இதை பயந்து கொண்டேதான் சொல்கிறேன். இப்படி முதல் டிராஃப்ட் முடிந்த பின் ரிவிஷன், ரீரைட்டிங், முதலிலிருந்து இதற்கு மேல் மெருகு சாத்தியமில்லை என்று கண்டபின், அப்பாடா, கரடி ஆலிங்கனத்திலிருந்து விடுபட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறாரு. ஒன்று சொல்கிறேன், சாரீரம் கடவுள் கொடுத்தால் உண்டு. ஆனால் ஸ்ருதி நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அது பிசகாமல் பார்த்து கொள்வது நம் பொறுப்பு. இந்த நேரத்தில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதின ஒரு பதிவு பற்றி சொல்ல விரும்புகிறேன். இதே கருத்தை தான் நானும் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ரீல்ஸில் நடிக்கிறது, ஒரு பாட்டு பாடுறது, இதெல்லாம் ஆளுக்கு ஆள் வேறுபடும். இதில் நம்மளோட உழைப்பு நம்ம பங்காக இருக்கலாம். ஆனாலும் ஒரு ரீல்ஸுக்கு முகபாவத்துக்கும் அந்த உணர்ச்சிகளுக்கும் ஒத்து வர்றதும், ஒரு பாடலுக்கு அந்த குரல் ஒத்து வர்றதும் நம்ம கையில் இல்லை. அவங்க அதைத்தான் சொல்றாரு, சாரீரம் கடவுள் கொடுத்தால்தான் உண்டு. ஆனால் ஸ்ருதி நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அது பிசகாமல் பார்த்து கொள்வது நம் பொறுப்பு. இது பாடலுக்கு மட்டுமில்லை, எழுத்துக்கும் தான். இவ்வளவு உழைப்பில் கிடைத்த முடிவு பொருள் எப்படி இருக்கும்? ஊஞ்சல் சங்கிலி கோவை போல் வார்த்தை மறு வார்த்தையுடன் கோர்த்து கொண்டு ஒன்றுடன் ஒன்று இழைந்த இடத்தில் பொருள் புதைந்து தன் இரகசிய மனம் வீசிக்கொண்டு கதைக்கு கரு ஊன்றி சிந்தனையில் ஊறி வெளிப்பட தயாரான பின்னர் மேற்சொன்ன விதத்தில் எழுத்தில் வடித்து முடிக்க சிறுகதைக்கு எனக்கு 3 மாதங்களேனும் ஆகும். இந்த 48 வருட சாதகத்தில் சிறுகதை எண்ணிக்கையில் நான் இன்னும் 200 எட்டவில்லை என்றால் நீங்கள் நம்பியாக வேண்டும். வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் கொஞ்சம் கூட எழுதுவதாக பேர். ஆனால் என் சிரமம் தணிந்த பாடில்லை. எழுத்தை தீவிரமாக பயில்வது லேசு அல்ல. கதை எழுதுவது விளையாட்டல்ல. எழுத்துக்கு உடலையே உருக்கிவிடும் சக்தி உண்டு என்பது எனக்கு அனுபவ உண்மை. ஆனால் ருசி கண்டுவிட்ட பின்னர் ருசி விடாது. ஆச்சு, ஒரு வழியாக கட்டுரையின் முடிவுக்கு வந்துவிட்டேன் என்றே நினைக்கிறேன். சிறுகதை எழுதுவது எப்படி என்கிற தலைப்பின் சாக்கில் அதிக பிரசங்கம் சில இடங்களில் நிகழ்ந்திருக்கலாம். நான் சொல்லியிருப்பது சிறுகதை என்ன, நெடுங்கதை, நாவல் எல்லாவற்றுக்குமே பொருந்தலாம். பொருந்தட்டுமே. எல்லாவற்றுக்கும் கடைசியாக முதலும் அதுதான். சிறுகதையோ நெடுங்கதையோ எழுத ஆரம்பித்து விடு. விஷயம் பிறகு தன் வெளியீட்டுக்கு தன் வழியை எப்படி ஏனும் பார்த்து கொள்ளும். தண்ணீரில் முதலில் விழுந்தால்தான் குளிப்பதோ மூழ்கி போவதோ நீச்சல் அடிப்பதோ. எழுதப் போகிறேன்.
அதற்கு ஹோட்டல் ஓஷியானிக் அறை வாடகைக்கு எடுக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு திரியாதே. இதோ திண்ணையில் உட்கார்ந்து அட்டையை தொடை மீது வைத்துக்கொண்டு ஆரம்பித்து விடு. என்ன ஆசிகள். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் ஆன பிறகு, மிகச்சிறந்த கதை சொல்லியா ஆன பிறகுதான் நம்ம எழுதணும் அப்படின்னு காத்து இருக்க வேண்டியதில்லை. எழுத ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆதர்ச எழுத்தாளர் லாசா மாரவமிர்தம். அப்போ ஒரு ஆரம்பகட்ட எழுத்துல இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால எனக்கு என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். நீங்க உங்களோட கருத்தை சொல்லும்போது செல்வேந்திரனுக்கு அவரோட கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவா இருந்ததுனால எனக்கு அது அவசியம் இல்லையோன்னு தோணுது. அவ்வளவு கடுமை அவசியம் இல்லையோன்னு தோணுது. இதே ஒரு புத்தக விமர்சன கூட்டத்துல இது இயல்பா இருந்திருக்கும்னு தோணுது. இருந்தாலும் செல்வேந்திரன் இதை தப்பா எடுத்துக்கிற வேண்டாம். சபிதா, நான் சொல்வதில் உள்ள நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. லாசா ராமமிர்தம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இதை எடுத்துக்கிட்டு மிக சிறப்பாக கதை எழுதி உயர்ந்த இடத்துக்கு வர வாழ்த்துக்கள். முடிச்சுக்கிறேன். சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். பை பாய். See you later.